முஸ்லிம் சமூகம் உங்களுக்கே தெரியும். முஸ்லிம் சமூகம் என்றது ஒரு வித்தியாசமான, அவர்கள் தங்களுக்கே நிறைவான, தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம். நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லிம்களுடன் ஒப்பிட முடியாது. அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுடன் ஒப்பிடாது. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய நடை என்பது 100% தனித்துவமானது. ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்று வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. இது மிகவும் கவலைக்குரிய விடயம். அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை. இதை எது சொல்லுகிறது என்றால், அந்த ஓநாயை பார்த்து, அதாவது நனைகிற ஆட்டை பார்த்து ஓநாய் அழுதது போல் எங்களை பார்த்தும், அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தளத்தில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது. ஆனால் உங்களுடைய கண்கள் அளவில்லை. முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம், முஸ்லிம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கவில்லை. ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னென்றால், உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் MMDA எனப்படுகிறது 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களிலே 159 பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது, ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும். தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த MMDA ஆக்டின் படி 12 வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம். ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய ஃபைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை. அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை. இரண்டாவது விடயம், முஸ்லிம்களுடைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறது, ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார். ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும். ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ், முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும். அவருடைய கலாச்சாரம். ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும். ඔබතුමා මුස්ලිම් විවාහ නීතිය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිළිබඳ කරුණු කාරණා කියන්න. මම හිතන්නේ ඔබතුමා දැනුවත් නම් කාදි උසාවි පිළිබඳවත් කතා කරන්නයි කියලා ඉල්ලීමක් කරනවා. විශේෂයෙන් නොදැනුවත් දේ පිළිබඳව කතා කරනට වඩා Taman දන්නා දේ පිළිබඳව කතා කිරීම උචිතයි කියලා විශ්වාස කරනවා. ඔබතුමා මම ඒක දැනුවත් කරන්නම්. ඒක මම කියුවේ UNDP රිපෝට් එකක්. ඔබතුමාලාට ඒක ගැන අයිඩියා එකක් නැත්නම් ගිහිලා UNDP රිපෝට් එකක් 2024ක් UNDP රිපෝට් එකක් බලන්න. ඒගොල්ලෝ කියලා තියෙනවා human rights violation කියලා less than 12 year old woman කෙනෙක් ඔයා බදලා දෙනවා කියන්නේ ඒක human. මගේ වෙලාව දෙන්න එපා. හරිද? ඒක UNDP රිපෝට් එකක්. ඔබතුමා ඒක මම ඔබතුමාට දෙන්නම්. මගේ වෙලාව දෙන්න එපා. මගේ වෙලාව නාස්ති කරන්න එපා. හරිද? එතකොට ඕගොල්ලන්ට මොලේ නැත්නම් මට කිසි කරන්න දෙයක් නැහැ.